ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஃபேமஸ் யூடியூபராக இருக்கிற அக்ஷா சாய் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவரை பற்றி தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அவர் செய்யும் உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். அக்ஷா சாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் பேர்லையும் எல்லார் வாயிலையும் வந்து அக்ஷா சாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு ஃபேமஸாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கருணை உள்ளம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த கலியுக காலத்தின் கர்ணன் அப்படின்னே அவருக்கு பேர் வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷா சாய் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பர்சன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்கும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் நார்மலாக இந்த மாதிரி அதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருமே நார்மலாக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நம்மள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து முத எல்லாமே போட்டு பார்த்துருக்காரு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஸோ உடனே வியூஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன் காரணம் அப்படின்னா உங்களுக்கு பொறுமையே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி எடுப்பீங்க, கொஞ்ச நாள் போடுவீங்க, அதுக்கான ரிசல்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே விட்டுருவீங்க. ஆனால் அக்ஷா சாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பாடி பில்டிங் தான் நம்ம யூடியூப் போட்டாரு. பட் வந்து அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகலை, வியூஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு அப்படி யோசித்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு திடீர்னு கார் வாங்குறாரு. அப்படி கார் வாங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாவும் நார்மல் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கல, 4 லட்சம் ரூபாய்க்கு 5 ரூபாய் காயினா வந்து பார்த்தீங்கன்னா மூட்டையில் எடுத்துட்டு போய் கொட்டுறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அக்ஷா சாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா. அப்போதான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நம்பிக்கையே வந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு காட்டில் போய் 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த நைட்டில், ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நடு காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரி நேரத்தில் ஸ்டே பண்ணுறதுன்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இது எல்லாமே கடந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பாதைகள் இருக்குது. நம்ம இன்னைக்கு தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வளர்ச்சியை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி மேலே வளர்ந்து வந்தார், எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கறதே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா துயரங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி வந்துட்டோம்னா நிறைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸே நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே கடந்து வந்துருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்குது. அந்த மாதிரி வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷா சாய். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தனி பங்களா, ஆக்சுவலாக ஒரு ஊருக்கு வெளிப்புறமாலாம் இருக்கும் இல்லைங்களா பங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறாரு. ஸோ அதுவுமே அந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சின்ன பையன் வந்து சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வயசு குழந்தை வந்து சொல்கிறான். ஸோ அந்த சைக்கிள் வாங்கி அந்த பையனுக்கு கிஃப்ட் பண்ணும்போது அந்த பையனுடைய முகத்துல இருந்த அந்த சிரிப்பு அவருக்கு இன்னும் ரொம்பவே என்ன சொல்றது, எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம வச்சிட்டு இருக்கிறத விட மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்வது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அதில் இருக்கிற சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுலையுமே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு 10 சவரம் நகை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மட்டும்தான் அது ஹாப்பினஸ்ஸு. ஸோ மற்றவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கூட அது அவங்களுக்கு பெரிய விஷயம் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒருவேளை சாப்பாடு கூட வாங்க முடியாமலாம் இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க அந்த முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் அவருடைய ஹெல்பிங்னஸ் வந்து இப்படி தான் ஆரம்பிச்சார் அக்ஷா சாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அந்த குழந்தை முகத்தில் இருக்கிற அந்த புன்னகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பல கோடி கணக்கில் கொட்டி கொடுத்தா கூட அதுக்கு இணையாகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் அகெயின் ஹெல்பிங் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கு அடுத்து எப்படி இன்னும் வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் அவருடைய சப்ஸ்கிரைபரை தேடுறதுக்காக ஃப்ரீ பெட்ரோல் ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் ஆயிடுச்சு. ஸோ 1 டே ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் போட்டாலுமே வந்து ஃப்ரீ தான். அப்படி ஆரம்பிச்சப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும்
உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆயிட்டாரு. யார் இந்த அக்ஷா சாய், யார் இந்த அக்ஷா சாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு ஆயிட்டாரு. அதுக்கடுத்து நீங்களே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு சந்தேகம் கூட வரும், இதெல்லாம் உண்மையாகவே செய்கிறாரா இல்லை சும்மா கண் துடைப்புக்காக. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரியே ரொம்ப கருணை உள்ளம் இருக்கிற மாதிரி எல்லாம் நடிப்பாங்க. ஆனால் ரியாலிட்டிக்கா அப்படி இருக்க மாட்டாங்க. நிறைய ஹீரோஸும் சொல்கிறேன், ஹீரோயினும் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை மேபி நம்ம முன்னாடி மட்டும் அப்படி பார்த்துட்டு பின்னாடி வந்து சும்மா இதன்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஏன்னா அக்ஷா சாய் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எல்லா ஹெல்ப்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாகவே அவர் என்ன சொல்றது, கடவுளாக தான் நினச்சிட்டு இருக்காங்க இன்னுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து 1 lakh, ஸோ 50,000 அவரால் என்ன ஹெல்ப்பிங் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்ல எல்லாம் 35 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டூரும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கடையுமே வச்சு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். அக்ஷா சாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து அவங்க அப்பா கொடுக்குற காசில் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் கிடையாது. அவருடைய சொந்த உழைப்பில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷா சாய் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூடியூப்ல இருந்து வர வருமானத்தை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாகவே உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே அக்ஷா சாயை பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அக்ஷா சாய் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக்காவது போட்டு விட்டு போங்க. ஓகே, பாய்.